இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண முடியும்? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், வாங்க மாமா இதை கழட்டி விட்டு ரொட்டேட்ரு மாட்டேன். திருடா மாப்பிள்ள ஃபுல்லாக சாப்பிட்டேன், நான் 3 நாள் உட்காந்துட்டு வரேன். சரி நானும் உட்காந்து ஃபோன் நோட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் போகலாம். ஓகேன்பா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. ரொட்டாட்ரு 1 வயல், ரொட்டாட்ரு 2 வயல், 5 கலப்பை 2 வயல் இருக்குது. அதான் பைசன் பையில் 5 கலப்பையில் மாட்டிக்கலாங்கிறான். கஸ்டமர் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்காட்டி நம்ம மாட்டி ரெடி பண்ணுவோம். அப்புறம் காட்டுக்காரர் என்ன சொல்கிறோம், ரொட்டேட்ரு வந்து ஓடிட்டு வந்து அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வந்து பிக்கப் ஆகிக்கலாம். ஓஹோ, அதெல்லாம் எண்ணெயை போட்டு தொடச்சி வடன்னு கிடக்குது. நேரம் புட்டுக்கிட்ட போயிருக்காது, அது அதிலே கடந்துட்டு போகுது. அதுக்கு எடுத்தா இந்த சந்தில் விட்டுலாமா? முட்டை முட்டை முட்டு மாப்பிள, முட்டை முட்டை எங்க கிடக்கும் பாரு, அங்க. வருதா? பாத்ரூம் போயிட்டு விடியா? அந்த வருது. ஓ அப்படி ஒரு காமெடியா? மேலே பாரு, நல்லா சோறு. அப்படி சொல்ல மாப்பிள நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நல்லா செம்மையாக சொல்லுவேன். மறைச்சிட்டேன்னு எனக்கு என்ன மாப்பிள தெரியும். ஒரு கையில் வச்சுட்டா தெரிஞ்சிடா. 2 கை கொடுத்துக்கிறாங்கல்ல. வாங்க இது 2 லோன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதை வாங்க. இதை எப்படியே ரெடி பண்ணிருக்கோம். எது சரிங்க, அது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச நான் உங்களை கூப்பிட போகிறேன். ஒரு ஒழுங்காக அதை கழட்டி வச்சு செயின் வாங்கி கொடுங்க. எல்லாத்தையும் லூசு கூட டைட் வச்சுக்கலாம். நீ தான் ஓட்ட முடியாத கஷ்டப்படுவோம், நானாக கஷ்டப்படுறேன். நீ தான் ஓட்ட முடியாத கஷ்டப்படுறேன், நானாக கஷ்டப்படுறேன். என்ன ஓட்ட முடியும்? உன் இஷ்டத்துக்கு பட்டுனா ஓகேப்பா. கிட்டாச்சியா நிற்கிதுன்னு கேட்டீங்கன்னா எங்கள் பெரியப்பா அதுக்கு கல் பேர் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து நின்றுட்டு இருக்குது. அதுதான் இங்கே கிட்டாச்சியில் வேலை செய்கிறாங்க. பின்னாடி திரும்ப செவுத்துல இருக்கிறது. அதேண்டா கீழே கழட்டி போடணுமா? பிடிஎஸ் அப்படியே சொருவணும். அடுத்து ரிவேர்ஸ் கீரை போட வேண்டும். அடுத்தது இந்தான கீரை போட வேண்டும். அடுத்து சென்டர் கையை போட வேண்டும். சென்டர் கை
பின் பொட்டியில் இருக்கிறது. சொல்லிட்டியா மாப்பு? மேல் வாட்டை இது வேறு தனி சென்சிங் வேறு ரெடி பண்ணணும். மட்டமாக இதாக பாரு, மட்டை வைக்கலாம். கரெக்டாக தான்டா இருக்குது. டேய் லாக் பண்ணணுமா? லாக் பண்ணு. ஆ இப்பொழுது போகலாமா? ரேஸ் அடிச்சுட்டு லோடிங் மோட்டர் எடுத்துக்கிட்டு வண்டி ஈரில் தான் போகுது. என்ன மாப்பிள வண்டி இவ்வளோ வசதியாக போகுது? எப்படி அதுக்கு படி ஏமா யா அங்கே வெயில் அடிக்குது. மாப்பிளை கருத்து போயிருவில்ல? என்ன மாப்பிள? ஆமாம், இருந்தாலும் மாப்பிளை கருத்து போயிடுவான். ஒரு பயம் இருக்குது. பயம் பயம். ஓகேன்பா. இப்போ பார்த்துக்கிட்டீங்க இதில் பிளேவே இல்லை. ஸோ அதனால் இதை கழட்டி பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடணும். இதில் இது ஒரு செல்லை. இந்த பேலர் ஓட்டினா பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்குறதா இருக்குது. இது சைனாக இருந்தால் டக்கு டக்குன்னு நம்ம 3 மாதிரி லூஸ் விட்டு போயிடலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எத்தனாவது ஓட்டை 1, இது வந்து இந்த 3வது ஓட்டில் போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும். அப்போ தான் 2 பக்கமும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இதே கலப்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொட்டேட்டருக்கு ஒரு மாதிரி. இது தலைவலி ப்ரோ. செயின் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் பைப்பு பெஸ்ட்டுங்கிறாங்க. நமக்கு என்னமோ எப்படி சொல்கிறது, செயின் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. இது என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்னு. செயின் பெஸ்ட்டா இது பெஸ்ட்டானு கமெண்டில் சொல்கிறீங்க, மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் சின்ன ஓட்டையாக இருக்கும் ப்ரோ. நான் வந்து இன்னும் அகலம் பண்ணி விட்டேன். இவ்வளோ தான் இருந்துச்சு. இது வர நாங்கள் கிழிச்சு விட்ருக்குறோம். அது ஒன்னாட்ட மாப்பிள்ள அடங்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? சிதுக்கு இந்த பக்கம் வா மாப்பு. நிப்புள் மாற்றி மாற்றி மாமன் போட்டு வச்சுட்டு இது எப்பறம் நிப்பில் அடி வாங்குச்சு? காயங்குது. அடி வாங்குதா? இது இப்படி அங்கே சம்மந்தம் இல்லாமல் அடி வாங்குது. அது எதுக்கு எங்கே அடிச்சு சுற்றில? ஆமாம், இது எதுக்கு நான் அடிக்கிறேன்? அரைச்சிக்கிட்டே அப்புறம் க்ரீஸ் அடிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைபர் காட்டுறது. லோடு போல்ட்டுக்கு காட்ட எத்தனை கட்டாக இருக்குது? அதாவது உங்கள் ஜாயிண்ட்லேயே வந்துட்டாமா வந்துருச்சா? ஃபுல்லு க்ரீஸ் வேஸ்டடா. எங்கே மாமா வந்துச்சு இது? எங்கே வரும்? பைப்பில் வைங்க. இந்த நரலிங் கொஞ்சம் வெளியே உருவேன். அதுக்கு நரலிங் கொஞ்சம் அடித்து வச்சு விடுவோம். பிடுங்கிறதுக்கு வாழைப்பழம் மாதிரி இருக்கும். நீ நைட் ஓடி போறதா? ஓடி யாரா குடிச்சு அதான் சந்திக்கிறான். டீ-ஷர்ட்டா ஏமாச்சே இருக்கு, நல்லா நிறைய இருக்கா. வண்டி ஓட்டுறத தவிர எல்லா பிசினஸும் பண்றேன். ஏய் ராசாவத்தால் புடிச்சனா நம்மால் புடிச்சே போதும். எதுக்குண்ணா? மேரேஜுக்கா? மாப்பிள்ளையெல்லாம் எந்நேரமும் ரெடியாக தான் இருக்கிறான். என்னன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நானே எதாவது சொல்லி பாருங்க. கண்டுக்கு ஆயில் கேன் எடுத்தேன். ஏ நீ ஆயில் இருங்கண்ணா. ஓகேன்பா. நாங்கள் 2 பேரும் அங்காட்டி என்ன வேலை பண்ண தெரியுமா? 585 ரொட்டேட்டரை மாட்டி நிறுத்திட்டு நானும் மாப்பிள்ளையும் கிணத்துல போய் வேக்காடு அதிகமாக இருக்குதுன்ட்டு ஃபேமிலியோடு போய் குதிச்சுட்டு வந்தால் அதுங்காட்டி காட்டுக்காரன் 5 கலப்பையும் எடுத்துகிட்டு வாங்க, கையோடு ஓட்டி விட்ருவீங்க, ஓட்டி விட்டு ரொட்டேட்டர் ஓட்டி விடுவீங்கன்ட்டாங்க. பிடிங்கணும். நான் அதாவது ட்ரெஸ் விட்டு கழட்டி விட்டலாம். தூக்காது, கம்மியாக தான் இருக்கும். தேங்க
ஆமாம் அங்கே 3000 லிட்டர் விட்டுருப்போம். அப்புறம் இங்கே வந்து விட்டுருப்போம். அந்த கல் எடுத்து வந்து அப்படியே கட்டு. முன்னாடி டயரை பின்னாடி தானே இருக்குது, முன்னாடி தானே வெயிட் அதிகம் தூக்காது. தண்ணி எவ்வளோ இருக்குன்னே தெரில. கழட்டி விட மாப்பிள்ள பார்த்துக்கலாம். முட்டு போடு. 4 நாள் தண்ணி விட்டோம் ப்ரோ. இன்னும் எத்தனை நாள் தண்ணி விட்டால் போதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கல்லுக்கட்டுக்கு பாருங்க, கல்லுக்கட்டுக்கு டெய்லியும் விட்டுட்டு தான் வரோம். காலையிலையும் விட்டோம், பொழுதோடய விட்றோம். அதனால் இன்னும் எத்தனை நாளைக்கு விட்டால் போதும்னு சொல்லுங்கள். ஒரு டேங்கார்கிட்ட கூட டேங்கை கொடுத்துட்டு வந்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டாமா இப்போ? போதுவா எவ்வளோ தம்பி? இப்போ மாசினா பொட்டியா? போலாமா? கை இங்கேயே கட்டி போட்டோம். போலாமா? அஞ்சு போடா 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 வண்டிக்காரா. மேலே இருந்து போடுமாப்ல, கழுதுச்சுன்னா கீழே விட்டுரும். முட்டடிச்சான் கரெக்டாக பிச்சமலைக்கு தான் போகுது. எப்படா வண்டி உனக்கு தெரியும்? என்னதான் ஆச்சு? போகலாம் சரி, நாளைக்கு கூப்பிட்றேன். நாளைக்கு லீவு தானே, சும்மா தான்றப்ப. என்ன லீவு? ஃபோன் பண்ணுறேன். பெரிய வண்டி இருந்திருந்தா இதில் பார் ஓட்டுற கலப்பை சரி. இதில் பார் ஓட்டுற கலப்பை 5 5 கிலோ போடவை பெரிய கலப்பை அந்த வண்டி இழுக்குமா? வண்டி பற்றி என்ன நினச்சேன்? சிங்க குட்டிடா எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு. செகண்ட் தான். செகண்ட் தான். பயம் 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 அப்படி இழுப்பான். லூஸ் விடுமா இப்போ? போதுமாப்ல, லாக் பண்ணாத. நான் வேணாப்பா லாக் பண்ணிடுறோம். போலாமா? அந்த வண்டி ஏதோ குப்பால போகுது.
எல்லாத்தையும் மாப்பிள்ளை பவுடர் பண்ணி எல்லாம் எல்லாரும் ஓட்டுறப்ப ஓட்டுருந்தாடா மாப்பிள்ளை. ஓட்டுறப்ப தான் மழை பெய்ஞ்சிச்சு. நீ என்ன வந்துட்டு ஓட்டிக்கலாம் மாப்பிள்ளை. இத்தனை நாள் என்ன பண்ணேன்? போன வாரத்தில் வரணும் கசாக்கு வரணும் ஓட்டுறப்ப வர வேண்டியது தானே. ஓட்டிட வேண்டியது. நீ கேட்டுருக்க நீர் போனப்ப ஓட்டி தான் ஓட்டு. நீ கேட்க காயிட்டு மாமாண்ண, நீ காயிட்டு மாமாண்ண. சரி மாப்பிள்ளை காயணுமா அப்படின்னு நினச்சி நானும் அப்படி விட்டேன். இதுதான் இருக்கும். நாம் அந்தான போகணும். அப்படியே அண்ணாதுரைக்கு போகணும். இதை ஓட்டு அப்புறம் போவ கட்டி நுணுங்குமா மாப்பிளா? அணுகுண்டு மாதிரி இருக்குது. ஏடு 1.5 ஜல்லி தான் எல்லாருக்கும் மாதிரி இருக்கும். 1.5 தான் வித்தியாசமாக இருக்கும். பாருக்கு மண் வராது அமுத்திடும். பாரு முதல்ல அதை போய் பார்த்துக்கோ. அவர் போவாரா? பைக் போமான்னு பாரு. ஸ்கூட்டராக இருந்தாலும் எந்த ஸ்கூட்டராலும் வண்டி தானே. 585 எப்படி ரொட்டேட்டர் பார்த்தோம்னா கிளியர் பாருங்க. 6 RPM மட்டும்தான் ட்ராப்பேஜ். ஃபுல்லாலாம் ட்ராப்பேஜ் கிடையாது. 6 RPM மட்டும்தான் ட்ராப்பேஜ். மாப்பிள்ளை 4 இன்ட்ரையை ஆன் பண்ணிட்டான். 4 இன்ட்ரை ஆன் பண்ணுறதுனால இந்த காரணக்கெல்லாம் வந்து வண்டி உட்காடுறதில்ல. இப்போ பெரிய வண்டி வந்து ஒரு நூல் ஸ்லீப்பேஜ் எடுத்து போகும். இதில் வந்து அந்த ஸ்லீப்பேஜே இல்லை. அப்படியே பாருங்க, அப்படியே 10 நாளைக்கு போயிட்டே இருக்கு. 4 இன்ட்ரை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பெட்டர் தான். நல்லா வாரத்தில் 2 சுற்று, வாரத்தில் 2 சுற்று விட்டுரு. தண்ணி கட்டிருப்பாங்க. போய் ஒரு விட்டு பார்த்துவா வாவாலுமே ஏற்கனவே பாய்ச்சி வச்சுருக்குறாங்க. லோ செகண்டு 1500 RPM வரும். எப்படி போகும் பாருங்க. வண்டியே தெரியல, பொழுது தான் தெரியுது. இது ஓட்டிட்டா நாளைக்கு பார் ஓட்டிட்டா உங்களுக்கு பைக்காடு பட்டுற பார் ஓட்டுற வேலை முடிஞ்சு. பார் கலப்பெல்லாம் கழட்டி வச்சா வேலை முடிஞ்சு. அன்னைக்கு ஓட்டி நல்லா மணல் மாதிரி இருந்துருமா? மணல் மாதிரி. நீ ஏன் ஃபோன் பண்ணல அன்னைக்கு? கீழே சொல்லியே தானே போயிருப்பேன். காட்டில் ஓட்டிட்டு தானே போயிருப்பேன். நான் கீழே பார் ஓட்ட தானே மாப்பிள்ள போனேன். நான் உழ ஓட்டுறதுக்காக போனேன். சொல்லி தான் ஓட்ட முடியும். நீ எங்கே போன? பிஸியாக எங்கே போனேன்? என்ன பண்ணுறது? கோயில் வேலை. நானும் என்ன பண்ணுறது? தட்டு இருக்கிற வேலை. நீயும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்ட. நீ தான் கூப்பிடணும். மாமா காஞ்சி போயிரு மாமா, வா மாமா நைட்டில் கூட ஓட்டி போடலான்னு கூப்பிட்டுருக்கணும். நீ என்ன பண்ண? நைட்டில் எங்கே போயிருந்தேன்? நைட்டில் நான் ஓட்டுறது. ஓ நைட் டியூட்டி வேலையா? வீடியோ எடுத்து போடு யூடியூப்பில். நைட் டியூட்டி வேலையா? சரி, மாப்பிள்ளைங்க ஏதோ ஒரு வேலை மாதிரி இருந்துருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. என்ன மாமா நைட்லேயும் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டு போட மாட்டீங்க? சங்கட்டமாக இருக்கு. பகல் ஓட்டிக்கிற இந்த வருஷம் மாதிரி பகலில் ஓட்டுறமா? இப்போ வண்டி எடுத்துக்கலன்னு சொல்லி போகலாம். அஜித் வந்து ஓட்டினான்.
பகலில் ஓட்டினானோ இல்லையா அவன் ஓட்டலாம் நீ என்னைக்கு நைட் பகலில் ஓட்டி இல்லை இப்போ பாரு பகலில் ஓடுது வரும் அவங்களாம் 7,000 ஓட்டிட்டாங்க கம்முன்று அதாவது புயல் வேறு இருக்குதான் ஓட்டிருக்கணும் நீ கேட்டிருக்கணும்ல சொல்லியிருக்கணும்ல நீ கட்டியா எடுக்கல அதை ஓட்டும் போதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதானே அப்போல்லாம் ஈரமா இருக்கு எனக்கு அப்படியே ஓட்டுறதுன்னா ஒரு வேலை முடிஞ்சிருக்கும் நம்ம போய் ஆட்டுவோமாம்மா அப்போ ஐயோ அப்படியே டஸ்ட்லே இல்லாத ஆள் மாப்பிள்ளை அந்த இந்த வயலில் அது கீழே வயல் ஒன்று இருக்குது ஐயோ டஸ்ட் அலர்ஜி போடுமா இப்போ என்ன மாப்பிள்ளை போயிருக்கேன் பாருங்கள ஆமாம் நேற்று பாருங்கள தான் வரப்போகிறோம் பங்காளி அந்த அளவுக்கு இன்னும் வரல மாப்பிள்ள வந்துடுவேன் இன்னொரு 10 வருஷம் போனேன் என் கலப்பை ஆக்சில் அடிச்சிருமான்னு என்ன மாப்பிள்ள இந்த வயல ஓட்டணும் மேலே போய் அங்கே போய் வந்துடலாமா அதனால தான் அங்கே போய் வந்துடலாமான்னு ஐடியா பண்ணுறேன் அந்த தூரம் இறங்கி கீழே இறங்கி வீடியோ தான் இருக்கிறதா இப்படியே இப்போ வீடியோ வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்காந்துருந்தா எப்படி ஓகேப்பா மாப்பிள்ளை வீடியோ எடுப்பான் 2 வீலர் டிரைவோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க Oi! Tu quê? Tu quê?
பார்த்திங்கன்னா நான் ரொட்டேட் ஓடிட்டு மாமா அந்த வயலில் 5 கலப்பு ஓட்டி முடிச்சுட்டு அடுத்து அப்படியே ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு இருக்காரு. நடக்கவே முடியல சார். அந்த வயல் ஓட்டும் போது அவ்வளோ ஈரமாக கிடச்சிச்சு. தண்ணி காஞ்சி போய் இடம் போக போச்சுல. இது வந்து பக்கத்து கட்டுக்காரர் ஓலக்காட்டுக்காரர் தண்ணி கட்டி அதெல்லாம் தண்ணி பாய்ச்சி போச்சு. அதனால் ஒன்றும் பண்ணுறதில்ல. அது 5 RPM ப்ரோ லோ செகண்டு. RPM பார்த்திங்கன்னா ஒரு அரை RPM தான் ட்ராப்பேஜ். டெப்த்து பாரு உங்களுக்கு தெரியும். ஒரு அரை அடி கன்ஃபார்மாக போகும். அதுக்கு மேலாம் போகாது, அரை அடி போகும். ஓகேவா? RPM கரெக்டு 42 பிளேடு. இது ஹெச்டி ரொட்டேட்டர் தான். நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸு. பழைய 585 இது கொஞ்சம் வெடுக்குன்னு போகுது நண்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய 585 போகிறதுக்கு இது நல்லாவே வெடுக்குன்னு போகுது. பிடியோட பர்ஃபார்மன்ஸு நல்லாவே நீட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம நோவா சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டெப்த்து ஓடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 1.5 RPM 2 RPM ட்ராபேஜில் போகும். ஆனால் இதை பொறுத்த வரலாம் ட்ராபேஜில் போகுது. மாப்பிள்ளை பாருங்கள், அதில் சொட்டை விட்டுட்டான், ரிவேஸ் எடுத்துக்கிறான். நான் ஆடியோபிக்கு வேறு கொண்டு போகல. 120 மணி நேரம் ஓடிடுச்சு. நான் பண்ணுறதுனே தெரில. நான் ஒரு 30 நேரம் ரெடியானா ஆடியோபிக் பக்கம் போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த 30 நேரம் நான் என்றைக்கு ரெடி பண்ணுறதுனே தெரியல. 10 ரூபா வந்தால் 20 ரூபா செலவாகுது. அன்றைக்கி பாருங்கள், கத்திரப்பாருக்கு பேலரு இதெல்லாம் கை வச்சு ஒரு 10-15 ரூபா காலி ஆகி போச்சு. வர்றது மட்டும்தான் ப்ரோ தெரியுது. ஆனால் செலவு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி தான் செலவாகுதுன்னே தெரில. அத்தனை வகையில் எனக்கு செலவாகுது. நான் என்ன சொல்லிட்டேன், காலையில் நான் துடைக்காதரா மாப்பிள்ளான்னு மாப்பிள்ளை என்ன பண்ணால் இது தேங்காய் எண்ணெய் போட்டு துடைச்சான். கோழி முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஒட்டிக்கிச்சு, வடன்னு ஒட்டிக்கிச்சு. அதே மாதிரி இன்ஜின் சவுண்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு சீராகவே இருக்குது ப்ரோ. இன்ஜின் சவுண்டு வந்து அடங்குற மாதிரியே தெரியல. அந்த அரை RPM ட்ராப்பேஜ் தானே, அதில் ஒன்றும் பண்ணது. அவன் பாரு கொடுத்துட்டு காட்டுக்காரன் இறங்கி வந்துட்டான். அதே குறக்கப்படலடா, நீ தலைமாட்டுக்கு போகணும்டா. அதான் தள்ளி போடுறான் தானா. அப்படி நேரம் அப்படி. ஆமாம். அதுக்காக இந்த குட்டி கேமராமேன் பாருங்க என்ன பண்ண வீடியோ எடுக்கணும். இதெல்லாம் வெக்கமாக இல்லைடா மாப்பிள்ள, வீடியோ எடுத்தா கேட்குறியா? இது மாதிரி ஒரு காட்டுக்காரன் நிற்கிறான் ப்ரோ. வீடியோ எடுத்தான் மாப்பிள்ளை வீடியோ எடுத்துக்கிறான். காட்டுக்காரனுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிறான். பார்த்துக்காங்களேன், அவர் ஓடி வீடியோ எடுக்கிறான். நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னா இப்படி நல்லா இருக்குது ப்ரோ. தைரியமாக எடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, சொல்லக்கூடாது. அதனால் அது சொல்ல விரும்பலை. நான் ஒரு சில பேர்த்துக்கு அது மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த டாப்பிக்கை நம்ம பேச வேண்டாம். நல்லா இருக்குது. பேலர் ஓட்டுறதுக்கு துணிஞ்சு எடுங்க ப்ரோ. செடில் கேரி எடுங்க. இப்போ எனக்கு அன்றைக்கி ஒரு நண்பர் சொன்னார், இந்த MSPTO வந்துருக்குதுல்ல, அந்த வண்டியில் வந்து ஷெடில் கியர் மாட்டலாமா. அது எனக்கே தெரியல, எனக்கே நியூஸ் வரல. அந்த நண்பர் தான் சொல்லிக்கிறாரு.
சப்போஸ் எம்எஸ்பிடி எடுத்த நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷெடியூல் மாற்ற மாதிரி இருந்தால் செமையாக இருக்கும். உனக்கு என்னடா மாப்பிள்ள இன்னொரு 4 சுற்று அதை ஓட்டிட்டு அதுக்கு கீழே ஒரு வயலுக்குது, அதை ஓட்டிட்டு சோளை வச்சது ஒரு வயல். நான் ஆக்சுவலி ஒரு 1.5 மணி நேரம் வரும். ஹலோ, ஆமாங்க்கா. இல்லைக்கா, வட ஓட்டிட்டு இருக்கிறேன். ஏங்க்கா? காட்டுக்காரன் திரும்பி வரல, லட்சத்தை பாருங்களேன். 1000 அடிச்சு ஒட்டை விட்டுட்டு வந்துட்டான். அவன் ஆஃப் பண்ணி தூக்குவான். இந்த ட்ரேக்டரில் ஓட்டுறதுல என்ன தான் ஆசையாக தெரில. நிறைய நண்பர்களை வந்து இந்த ட்ரேக்டர் ஓட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம். கற்றுக்க மட்டும் தான் ப்ரோ எல்லாமே ஆசையாக இருக்கும். கற்றுக்கிட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டா அவனாட்டம் வேறு தொழிலுக்கு போயிடலாமா, தூங்கி எந்திரிச்சா அந்த மண்ணில் தான் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். அதனால் சந்தர்ப்பம் கிடச்சி எவ்வளோ நல்ல தொழிலெலாம் இருக்குது ப்ரோ, அதுக்கு போயிருங்க. இந்த ட்ரேக்டர் தொழிலுக்கு மட்டும் தயவுசெய்து வராதிங்க. இப்படி வந்தாலும் எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் போட்டி வந்துச்சு ப்ரோ. பெருசாக ட்ரேக்டர் ஃபீல்டில் வந்து சம்பாதிக்க முடியாது. 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 5 ரூபா செலவாகும். அது ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் டொமினியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நாங்களே வந்து இப்போ அஜித்தை நான் வச்சுருக்கிறேன்னா, இந்த கட்டுற பாரு பேலர் இல்லைன்னா அவனுக்கு நான் ரெகுலராக சம்பளமே கொடுக்க முடியாது. ஏதோ அது இறக்கவும் வந்து அவன் சம்பளத்துக்கு அவன் ஓட்டிக்கிறான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை நம்பலோன்ல. என் நிலமையே எப்படின்னா, ஒவ்வொருத்தன் நம்ம 10 வண்டி 5 வண்டி வச்சு ஓட்டுறான பெரிய காட்டுக்காரெலாம் அவன்லாம் என்ன தான் பண்ணுவான். 4 டிரைவர் போட்டு எல்லா வண்டிக்குமே டிரைவரே போட்டு யூஸ் பண்ணுறான். அவனோட நிலைமையை நினச்சி பாருங்கள், ரொம்ப பாவம் ப்ரோ. நினைக்கிறேன் ப்ரோ, அவன்லாம் என்ன 5 வண்டி ஓட்டுதான் 6 வண்டி ஓட்டுதான், அவனுக்குலாம் கையில் ஃபுல்லாக காசு கிடக்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்படிலாம் இல்லை, அவனுடைய கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். எல்லாமே டிரைவர் போட்டு ஓட்டுறான். ஒரு நாளைக்கு எல்லா இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 4 வண்டி 5 வண்டி வச்சு ஓட்டுறான்னா எல்லா வண்டியும் ஒரு நாளைக்கு வந்து ஓடிடலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வண்டியை ரன் பண்ணி விட்டானா ஒரு வண்டி பிடிங்கிட்டு போயிடும். ஒரு வண்டி டீசல் முடிஞ்சால் இன்னொரு வண்டிக்கு டீசல் ஊற்றுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேக்டர் வச்சுக்கிறவங்கலாம் ஏதோ கையில் 10 காசு இருந்து கடை வாங்கியாத இந்த தொழில் வந்து பண்ணானா அவன் தப்பிச்சுக்குவான். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு ஜாமானம் உடஞ்சி போச்சு அப்படின்னா கடை வாங்கி செலவு பண்ணுறவனாக இருந்தால் நீ ட்ரேக்டர் தொழிலிருந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சரிதா? மாப்பிள்ளை வேறு வளைச்சி அவர் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு வரான் பாருங்களேன். பண்ணுறா மாப்பிள்ளைங்கிறேன். பாரு ஆங்கிள் பாருங்கள், வித்தியாசமான ஆங்கிள்லாம் வீடியோ எடுக்கிறாரு. இல்லாத ஆங்கிள்லாம் வீடியோ ஓடியா பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க. போதுமா ஆஸ்திரிந்து போச்சாம்மா. ஓகேன்பா, மாப்பிள்ளை ஓட்டி போயிட்டோம். நாமளும் போயிட்டு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது. வீட்டிலேருந்து நம்ம கூப்பிட்றாங்க அர்ஜென்ட்டு வாங்கன்னு. நம்மளும் போய் வீட்டில் வேலை என்னென்னு பார்ப்போம் ப்ரோ. ஒரு 2 வயல் இருக்குது. மாப்பிள்ளை மொல்ல ஓட்டி போயிட்டோம். வேறு லைட்டு வேறு போட்டான், கண் அடிச்சிட்டு இருக்குதா. மற்றபடி நல்லா இருக்குது ப்ரோ. 585 ரொட்டேட்டர் கூட நான் 50 HP வண்டி 42 பிளேடு கொஞ்சம் இழுக்காதா அப்படின்னு நினச்சேன். RPM 6 RPM மட்டும் தான் ட்ராப்பேஜ் அருமையாக இருக்குது, அந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தைரியமாக எடுங்க. இப்போ பேலர்லேருந்து ஒரு மல்டி ப்ளஸ் பர்பஸ் டிராக்டர் ஒன்று வேணும். ஒரு 50 HP கேட்டகரினா கண்ணை மூடிக்கிட்டு 585 எடுக்கலாம். 585 வேணாம் ப்ரோ. 585க்கும் 585க்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. 515 எடுக்காதீங்க, 585 எடுத்துக்கிறாங்க, நல்லாயிருக்கும். அது 4 வீல் டிரைவ் எடுங்க, 2 வீல் டிரைவ் வேண்டாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, நானும் வந்து ஆதியில் 2 வீல் டிரைவ் தான் ஆசைப்பட்டேன். அதெல்லாம் ஓட்டின வாட்டி தான் 4 வீல் லைட்டாக தான் ப்ரோ முன்னாடி வீல் டச் பண்ணி விடுது. இப்போ ரொட்டேட்டருக்கு 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணி தான் ஓட்டுறோம். டர்னிங் எதுவுமே நீங்கள் தூக்க தேவையில்ல, அதே இழுத்துக்கிட்டு போகுது. ஆனால் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தூக்கி கொடுக்குறோம், ஏன்னா வண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக திரும்புமே அப்படின்னா. ஆனால் தூக்கவே தேவையில்ல, அது திரும்பிக்குது. ஒரு நல்ல டெப்த் எடுத்து நல்லா நீட்டாக ஓட்டணும்னு ஒரு ஐடியா இருந்தா தைரியமாக நீங்கள் 4 வீல் டிரைவ் எடுத்து ஓட்டுங்க, நல்லா இருக்கும். இதோட மைலேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொட்டேட்டருக்கு 4 லிட்டர் எடுக்கும் ப்ரோ, அதிகமாக எடுக்காது, 4 லிட்டர் எடுக்கும்.
ஓகேன்பா. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர் மிஸ்யூர். நாம் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளைகிட்ட வண்டியோட சாவி வாங்கிட்டேன். சரிடா மாப்பிள்ளை ஓட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான். பச்சை லைட்டு வாங்கி வச்சா நல்லா இருக்கும்னா, வாங்கி வச்சா கூலி கூட எரியல ப்ரோ. அதுங்காட்டியும் பல்ப் போயிடுச்சு. அடுத்து ஒரு லைட்டு மட்டும்தான், அதுவும் விட்டு எரிஞ்சிருக்குது. இப்படி எரிஞ்சு என்ன பண்ணுறது? பச்சை லைட்டு மட்டும்தான் நல்லா எரியுது. ப்ளூ லைட்டு அமிஞ்சு எரிகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, அப்படியே எரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. கொடுத்த காசுக்கே உரத்தில் லைட்டெல்லாம். சாவி கூட ஒரு வேலை இதை ஓட்டிட்டு மாப்பிள்ளை இந்த வயலில் ஓட்டிட்டு இந்த சோளம் வச்சு வயலில் ஓட்டிட்டு நீ மூடிட்டிக்காரு. பயந்துக்குவான் என் மாப்பிள்ளை, பயந்துக்குவான். ஆமாம், அவன் எப்போ வேணாலும் குடிப்பான். அது நாளைக்கு ஓட்டி விட்டுலாம். காஞ்சி போது ஓரம் போகிறோம்லாம் குட்டிட்டு போகுது. மற்றபடிக்கு ரோட் சைடில் ஓட்டினா ரொட்டேட்டர் கரெக்டான ஆயா. ரொம்பவும் போகல, ரொம்பவும் வேகம் இல்லை, ஒரு கரெக்டான வேகம் ஓட முடியாங்களா. பார்த்தா உங்களுக்கு தெரியும் வண்டி அந்தளவுக்கு வீல் போகுது. நான் வீடியோ வந்து பார்த்து அடிக்கல, ஒன்று அடிக்கல, நார்மலான வேகம். இது கரெக்டான வேகம். இதுக்கு மேலே ஸ்லோவும் போக போகிறேன். இது லோ செகண்டு. ஸ்லோ பஸ் போட்டால் நம்ம ஸ்லோவாக இருக்கும். அது தேவையில்லை, நல்லா மையலை அப்படிங்கிற காட்டி அதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி தேவையில்லை. சரி, மாப்பிள்ளை இப்போ சோளமட்டி வச்சுருக்கான், வச்சு ஓட்டுறோம். நாங்கள் போயிட்டு வேலையை காணும். ஓகேம்மா, வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய் டேக்கர். இன்னும் செட்டு வைக்கல, ஆடியோ போயிட்டு வந்துட்டு தான் ஒயரிங் வீடியோ போடணுன்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறேன். ஆடியோ போயிட்டு வந்துட்டு இந்த வாரத்தில் போயிடுவேன். போயிட்டு வந்துட்டு ஒயரிங் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுறேன், திட்டாதீங்க. எனக்கு என்ன தெரியுமோ ஒயரிங் போட்டால் வண்டியில் கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது. அந்த டார்கெட்டில் தான் ஒயரிங் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓடிட்டு வரட்டும்.